ஹாய். இப்போ நம்ம பாண்டிச்சேரி கிச்சனில் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ நான் வைக்க போகிற மீன் குழம்பு, அந்த மீனோட பேர் சொல்லுங்கள். எல்லோரும் இந்த மீன் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு 50 ரூபாய்க்கு 5 மீன் தான் கொடுத்தாங்க. மீன் குழம்பான செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவும் செய்கிற மாதிரி தான். மாங்காய் புளிப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி புளி வச்சுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, வடகமும் எல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு புளி வச்சுட்டு மாங்காய் போட்டு, மாங்காய் கொஞ்சம் பால் வச்சு ஆனால் அதெல்லாம் போட்டு வச்சா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது என்ன மீன் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மீனோட பேரை நான் மறந்துட்டேன். அதனால தான் நான் எனக்கு என்ன மீனுன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். மீன் செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி ஊற்றி வைப்பேன். நீங்கள் பூண்டு அப்படியே போட்டு குழம்பு வைப்பீங்களா இல்லை இஞ்சி பூண்டை அரைச்சி ஊற்றி வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க.